ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா அழகுபடுத்துறதுக்கு அப்படின்னு நிறைய விதவிதமான செயற்கை பொருட்களை தயாரித்தாலுமே இயற்கையிலேயே மருதாணி செடி அப்படிங்கிறது இன்னமுமே பல பேர் அரைத்து வைத்து கொண்டு தான் வருகின்றனர். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மருதாணி வைப்பது மிகவும் அழகாகவும் அவர்களுக்கு நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக இது கருதப்படுகிறது. இந்து சாஸ்திரங்களின்படி சொல்லப்பட்டுள்ள முக்கியமான மங்கள பொருட்களில் ஒன்று தான் மருதாணி. பெண்கள் கண்டிப்பாக மருதாணி வைத்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. இதனை உண்மையான காரணம் தெரியாமல் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா அழகிற்கு மட்டுமே மருதாணியை வைத்து கொள்கிறார்கள். மருதாணி வைத்தும் பலரும் மெகந்தி கோன் பயன்படுத்தி வைப்பதும் என நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் மருதாணி இலைகளை பறித்து அரைத்து வைத்தால் மட்டுமே அதன் முழு பலனையும் நம்மால் பெற முடிகிறது. இந்த பதிவில் மருதாணியோடைய மகத்துவத்தையும் அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்தணும், பெண்கள் இதை தவறாமல் பயன்படுத்துவது நல்லது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மருதாணி பார்த்திங்கன்னா மங்கள பொருட்களில் இருந்து செல்வத்திற்கான அதிபதியாகவும் அடையாளமாகவும் இது திகழ்கிறது. மருதாணியை செடியிலிருந்து பறிப்பது முதல் கையில் வைப்பது வர பல வழிமுறைகள் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. இவற்றை முறையாக பயன்படுத்தினால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மருதாணி வைப்பதன் ஆன்மீக ஜோதிட மற்றும் மருத்துவ பலன்களை நம்மால் பெற முடியும். மருதாணியை பெண்கள் எதற்காக வைத்துக்கொள்கிறார்கள் என்ற ரகசியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். திருமணம், வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் போது பார்த்திங்கன்னா பெண்கள் கையில் மருதாணி வைப்பது வழக்கம். அழகிற்காக, உடல் சூட்டை தணிப்பதற்காக, உடலில் உள்ள பித்தத்தை குறைப்பதற்காக என மருதாணி வைப்பதற்கு மருத்துவ ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சில முக்கியமான காரணங்களும் சொல்லப்படுகிறது. லக்ஷ்மி தேவிக்கும் ஸ்ரீமன் நாராயணுக்கும் விருப்பமான மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்று தான் மருதாணி சொல்லப்படுகிறது. அதனால தான் மருதாணி வைத்துக்கொள்வதனால நமக்கு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது பெருகும். மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா 2 கலைகள் உள்ளது. ஒன்று சூரியக்கலை, மற்றொன்று சந்திரக்கலை. சூரியக்கலை என்பது பார்த்திங்கன்னா மனிதனின் செயலுக்கும், சந்திரக்கலை என்பது மனிதனின் சிந்தனைக்கும் காரணமானவை. செயல், சிந்தனை இவை இரண்டுமே சரியாக இருந்தால் அளவில்லாத வெற்றிகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே உண்டு. ஆண்களுக்கு வலது கையில் சூரியக்கலையும் இடது கையில் சந்திரக்கலையும் உள்ளது. அதே போல் பெண்களுக்கு வலது கையில் சந்திரக்கலையும் இடது கையில் சூரியக்கலையும் உள்ளது. வெற்றிகள், செல்வம், மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்திருக்கவும் கண்திருஷ்டி போன்றவை மறையவும் மருதாணி வைப்பது உதவுகிறது. இந்த கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயலும் சிந்தனை திறனும் அதிகரிக்க நம்ம கைகளில் மருதாணி வைப்பது இவை தூண்டுகிறது அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோதிட சாஸ்திரங்களில் ஒன்றான கைரேகை ஜோதிடத்தில் கைகளின் ரேகையை வைத்தே ஒருவரின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட ரேகைகள் ஒன்று கூடும் உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா மருதாணி வைப்பதனால ரேகைகள் பளிச்சிடும். முந்தைய காலத்தில் மருதாணி வைக்கும் பொழுது உள்ளங்கையில் பெரிய வட்டமும் அதை சுற்றி சிறிய சிறிய புள்ளிகள் போன்றும் வட்ட வடிவில் வைப்பார்கள். இதுதான் பார்த்திங்கன்னா முறையாக நம்ம சிறு வயதில் இந்த மாதிரி வைத்திருப்போம். இப்போ நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாறி டிசைனாக நம்ம மருதாணியை பயன்படுத்துகிறோம். பாரம்பரியமாக நம்ம எப்படி முன்னோர்கள் வழியில் நம்ம வந்து வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சரி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர நம்ம மாற்றிக்கொள்கிற எந்த ஒரு விஷயமும் இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே நமக்கு தீமையாக தான் வந்து முடிகிறது. நம்முடைய முன்னோர்களும் அவர்கள் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்களும் பார்த்திங்கன்னா எத்தனை அர்த்தங்கள் உள்ளது என்பதொரு மாற்றொரு உதாரணம் தான் இந்த மருதாணி வைக்கும் முறை. நடுவில் வைக்கும் பெரிய வட்டம் பார்த்திங்கன்னா சூரியனையும் அதை சுற்றி வைக்கப்படும் சிறிய புள்ளிகள் கூடிய வட்டம் கோள்களையும் குறிக்கக்கூடியவை. இந்த முறையில் மருதாணி வைக்கப்படும் போது சூரியனும் நவகிரகங்களின் நிலையும் பலப்படும். அந்த நவகிரகங்களால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் அப்படின்னு கூறப்படுகிறது. வில்வ இலை, துளசி இலை ஆகியவற்றை பார்த்திங்கன்னா பறிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எப்படி ஒரு முறை உள்ளதோ அதே போல தான் மருதாணியை பறிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் முறைகள் உள்ளன. மருதாணியை மாலை விளக்கேற்றிய பிறகு பறிக்கக்கூடாது. அதாவது வியாழன், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்கள்லையும் பார்த்திங்கன்னா மருதாணி வைப்பதற்கு மிகவும் ஏற்ற நாளாகவும் அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் மருதாணி வைப்பது மிகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது. மருதாணி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதற்குமே நாம் சரி மற்றவர்களும் சரி அடிக்கடி பார்க்கக்கூடியது என்பதனால் மருதாணி வைப்பதற்கு கூட திசைகள் பார்ப்பது மிகவும் முக்கியம். மருதாணி வைப்பதன் முழு பலனையும் நாம் பெற வேண்டுமென்றால் கிழக்கு, வடக்கு ஆகிய திசைகளில் அமர்ந்து மருதாணி வைப்பது சிறந்தது.
மருதாணி வைப்பவர்கள் பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்தும், மருதாணி வைத்து கொள்பவர்கள் கிழக்கு திசையும் நோக்கியும் அமர்ந்து மருதாணி வைக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அழகு லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, என சாஸ்திரங்கள் குறிப்பிடும் விஷயங்களில் ஒன்று தான் மருதாணி வைத்து கொள்வது. மருதாணி வைப்பதனால் பார்த்திங்கன்னா கைகளுக்கு ஒரு விதமான அழகு வந்து விடுகிறது, நேர்மறை ஆற்றல்களும் நமக்கு அதிகரிக்கின்றது. மருதாணி வைப்பதில் வலது கையில் வைக்கும் மருதாணிக்கும் இடது கையில் வைக்கும் மருதாணிக்கும் வேறுபாடு உள்ளன. ஆண்களுக்கு சூரியகளையும் பெண்களுக்கு சந்திரகளையும் வந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவார்கள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கையில் மருதாணி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கைராசி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுகிறது. அந்த கைகளால் தான தர்மம் செய்யும் பொழுது, விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது அதன் பலம் பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும். இப்படி புண்ணியம் வெற்றி என அனைத்தும் சேரும் பொழுது அங்கே இடத்துல நமக்கு தேவையான செல்வ பலமும் தானாக வந்து கொண்டே இருக்கின்றது. மனிதனுக்கு எவ்வாறெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அவனுக்கு தேவையானவற்றை அவன் எடுத்துக்கொள்வதற்கும் அதை தக்க வைத்து கொள்வதற்கும் ஒவ்வொரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு உதவிகரமாக தான் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை முறைப்படி நம்ம அறிந்து அதை கையாளும் பொழுது தான் அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களும் இவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொடுக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். செல்வ செழிப்போடு இல்லைனாலுமே ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு வந்து சேரும். மருதாணி செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஐஸ்வர்யங்களை நமக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறதும் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா மருதாணி மிகச்சிறந்த கிருமிநாசினி ஆகும். இதனை அணிந்து கொள்வதனால் உடல் சூடு தணியும் மற்றும் நகக்கண்ணியில் உள்ள அழுக்கு கிருமிகள் ஆகியவை நீங்கும். மேலும் மருதாணி அணிபவருக்கு பார்த்திங்கன்னா அது சிவக்கக்கூடிய நிறத்தை வைத்தே அவர்களின் உடல்நிலையை இயற்கை வைத்தியத்தில் கணிக்க முடியும். அடர் சிவப்பாகவோ அல்லது மிகவும் கருப்பாகவோ சிவந்தால் அவர்களுக்கு உடலில் பித்தம் அதிகம் எனவும் சொல்வதுண்டு. இதுபோல் அது சிவக்கும் தன்மைக்கேற்ப ஒருவரின் உடல்நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அதாவது நம்ம மருதாணி வைக்கிறோம், அது சிவப்பதற்கு ஏற்றவாறு கூட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கருத்து விடலாம் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதனை இளம் நரை உள்ளவர்களும் இயற்கை சாயமாக இதனை அரைத்து பூசுவது இன்றைய காலத்தில் வழக்கமாகி வருகிறது. அப்படி பூசுவதனால நம்மளுடைய தலைமுடிக்கும் அது நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை அனைத்திற்கும் மேலாக பார்த்திங்கன்னா மருதாணி குறித்து புராண கதைகளில் ஒன்றுமே சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ராவணனை வதைத்து சீதையை மீட்ட போது சீதா பிராட்டி ராமரிடம், நான் இங்கிருந்து அவதியுற்ற போது என் கவலைகள் அனைத்திற்கும் செவி கொடுத்தது இந்த மருதாணி செடி தான். நான் இதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன வரம் வேண்டும் என்ன கேள்வி கேட்டார் சீதா பிராட்டி அந்த மருதாணி செடியிடம். அதற்கு மருதாணி செடி பார்த்திங்கன்னா, அனைத்து பெண்களுமே இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என தெரிவித்த அந்த பரிசுத்தமான மனதை கண்டு, உன்னை அரைத்து அணிபவர்களுக்கு அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைக்கும் என வரமளித்தார் சீதா பிராட்டி. அதனாலேயே பார்த்திங்கன்னா இன்றும் திருமணத்திற்கு முன்பாகவும் மற்ற நல்ல சுபகாரியங்களின் போதும் பெண்கள் மருதாணி அணிவதை ஒரு சடங்காக வைத்திருக்கின்றனர். இது அவர்களுக்கு அழகும் தாண்டி ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். டிசைனாக நம்ம கைகளில் பூசிக்கொள்வதை காட்டிலும் நம்ம பாரம்பரிய முறையில் எதுவுமே சேர்க்காமல் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அரைத்து அந்த இலையை கையில் வைத்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. உடனே பெண்கள் தான் வைக்கணுமா, ஆண்கள் வைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். சிறிதளவு உள்ளங்கையில் எடுத்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். எப்பொழுதுமே மருதாணி செடியோட அந்த நிறமானது நம்ம கையில் இருப்பது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனைவருமே தவறாமல் இன்றைய காலத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துவது கிடையாது. எல்லாருமே அவர்களுடைய கஷ்டத்தை நினைத்து வருந்தி கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் பற்றி பெரிதும் நினைத்து கொள்ளாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போய் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். மறவாமல் பார்த்திங்கன்னா மருதாணி செடியை வீட்டில் பெண்கள் வைத்துக்கொள்வது அவர்களுடைய குடும்பத்திற்கு நல்லதை கொடுக்கும். ஆண்கள் வைக்கலைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டு பெண்களையாவது நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. அதுபோல் பார்த்திங்கன்னா மருதாணி செடியில் இருக்கும் குளிர்ச்சியான தன்மை உஷ்ணத்தை நமக்கு வெகுவாக குறைக்கும். குளிர்ச்சி உடம்பு கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி மருதாணியை வைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உஷ்ண உடம்பு கொண்டவர்கள் அடிக்கடி மருதாணி வைப்பது மிகவும் நல்லது. மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை நீக்க மருதாணியை வைத்துக்கொள்ளலாம். நல்ல நிவாரணம் கிடைக்கும். மருதாணிக்கு தீட்டு என்பது கிடையாது. எனவே தீட்டு காலங்களில் கூட மருதாணியை தாராளமாக பயன்படுத்தலாம்.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த மருதாணியை பற்றி நீங்களும் தெரிந்து கொண்டு உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் சரி, உங்களை தெரிந்தவர் யார் வேண்டுமானாலும் அவர்களுக்குமே இந்த நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்கள் கைகளில் மருதாணியிட்டு கொண்டால் அவர்களிடம் மகிழ்ச்சி என்பது தானாகவே தொற்றிக்கொள்ளும். மேலும் செல்வ செழிப்புக்கு குறைவில்லாமல் பணம் கைகளில் நிலையாக தங்கும். அதேபோல் மருதாணி செடியை வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு ஊதுபத்தி காண்பித்து வழிபட்டு அதனை பூஜை செய்து வந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.